போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அவர் கட்சிக்குள்ள வரும்போது வாங்கின பர்சன்டேஜ் 3. அதுவும் ஏடிஎம்கே ஏதாவது ஒரு கூட இருந்தால் தான் 3. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு இளைஞர் கர்நாடகாவின் சிங்கம் என்று சொல்லப்பட்டவர் தமிழ்நாட்டிற்கு வந்து சூஸ் பண்ண பார்ட்டி எது? பாரதிய ஜனதா கட்சி. எப்படி காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நானும் ஒரு அதிகாரி இருந்துட்டு போறேன்னு இல்லாமல் தனித்துவத்தை காமித்தாரோ, கட்சியில் வந்து நானும் ஒரு தொண்டனாக இருந்துட்டு போறேன்னு இல்லாமல் தன் தனித்துவத்தால், தன் ஆற்றலால், தன் அறிவால், அவருடைய வேகத்தாலும் அவருடைய ஈர்ப்பு சக்தியாலும் இத்தனை லட்சம் தொண்டர்கள் வெகுண்டெழுந்து போறாங்க. ஒரு கட்சியோட ஆரம்பிக்கல. அவர் வீத லீடர்ஸ் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு சேர்றவங்க சேருங்கன்றாரு. எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க? தகுதியான நபர்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் கீ போஸ்டிங்கில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ஒரு வயதில் நல்ல இதுவாக இருக்கணும், ஒரு பக்குவம் பெற்றவராக இருக்கணும், 4 பேரை அனுசரிக்கிற ஒரு பக்குவம் இருக்கணும். எல்லா கட்சிகளையும் ஒரு கோஷ்டி இருக்கும், எல்லா கட்சிகளையும் பிரச்சனை இருக்கும். நான் அதெல்லாம் மறுத்து பேசலை. ஆனால் அதை பக்குவத்தோடு ஹேண்டில் பண்ணுற தலைவர்கள் வேணுங்க. அப்படி ஒரு தலைவர்களே உள்ளுக்குள்ள இல்லாத சூழ்நிலையாக இருக்கே. 3 பேர் இருந்தாங்கன்னா 3 கோஷ்டி, 30 பேர் இருந்தால் 30 கோஷ்டி, 300 பேர் இருந்தால் 300 கோஷ்டி, 3000 பேர் இருந்தால் 3000 கோஷ்டி. கட்சி உருப்படுமா? எத்தனை தேர்தல் நின்று எவ்வளவு தோல்வி பெற்றாலும் சிரித்த முகத்தோட சந்தோஷமா இருப்பாங்க. அது ஏன் நினைக்கிறீங்க? பெரிய மனுஷ தன்மையா? கல்லா வருது. பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அண்ணன் அமர் பிரசாத் அவர் சொன்ன கருத்து தான் இதுவும். பொருளாதார விளையாட்டுகள் எதுவும் இருக்காங்க. அதனால இந்த அளவுக்கு ஒரு வேலை நடக்குது. எனக்கெல்லாம் உள்ளபடியே மனசு வருத்தங்க. நாம் இருந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு நம்ம பேசணுன்றது இல்லை. ஆனால் தொடர்ச்சியான அவதூறை ஒரு இளைஞர் நம்மளை போன்ற சாதாரண ஏழை வீட்டில் பிறந்து அவங்க அப்பா விவசாயம் பார்க்குறாரு, படித்து முன்னேறி இஸ் அ ப்ரூவ்டு லீடர். அவர் ஒரு தப்பை சுட்டி காட்டினா கட்சி அவர் மேலே அவதூறு தெரிவிப்பீங்களா? நீங்க அவருக்கு எதிராக பேசுவீங்களா? நீங்க எதிர்காலமே இல்லாத ஒரு கட்சி அது. ஆனால் இப்போ பாஜகவுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. நிகழ்காலமே கிடையாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஹரிகரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகிய அடுத்த நொடி முதல் ஒட்டுமொத்த நபர்களும் அவர் நோக்கி தான் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக திவால் ஆயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டார் அண்ணாமலை, இப்படி ஒரு வாதமும் வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? பாரதிய ஜனதா கட்சி பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டு எதுவுமே பண்ணாதது போல சூழ்நிலை ரொம்ப சாதகமாக இருக்கிறது மாதிரியும், நம்ம கட்சி தோய்வே அடையல, வாக்கு சதவீதம் குறையவே இல்லை, தொண்டர்கள்லாம் அப்படியே இருக்காங்க. என்ன இது? என்ன வேலை பண்ணுறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கான வேலை இது? ஒரு கட்சி 1990 தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தலைவரை வச்சு இயங்கிட்டே வருது. அந்த கட்சி வெற்றின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கா இல்லை? தமிழ்நாட்டில் ஒரு வெற்றியை கூட இதுவரை தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. 2001 திமுகவுடைய கூட்டணியால் ஒரு 4 எம்எல்ஏ, அதுக்கப்புறம் 20 வருஷம் நம்ம அட்ரஸ்லேயே இல்லை. 2021 தான் 4 எம்எல்ஏ திருப்பி ஏடிஎம்கேவோட அலைன்ஸில் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி என்னன்றது முதல்ல ஒரு கட்சி தெரிஞ்சுக்கணும். அதை பாஜக எந்த அளவு தெரிஞ்சுக்கிச்சுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். 2014 மரியாதைக்குரிய அந்த கேப்டனுடைய கூட்டணி அவர் வந்து முதலமைச்சர் முகமாக கட்சியில் வளர்ந்து வர்றதுனால அவர் ஃபேஸ் வேல்யூக்காக விழுந்த ஓட்டுகள் பல, அதில் ஒரு எம்பி பெற்றாங்க. இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த 30 ஆண்டுகளில் என்ன வெற்றி இருந்துச்சு? இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2020 ஒருத்தர் கர்நாடகாவில் ப்ரூவ் பண்ண ஒரு மனுஷன், ஐபிஎஸ் சார்ந்த ஒருத்தர், ஒரு காவல்துறையில் வந்து நானும் ஒரு அதிகாரியாக இருந்தேன்னு இல்லாமல் தன் தனித்துவத்தால் மக்களிடையே பெரிய அளவில் பிரபலப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் ரிசைன் பண்ணிட்டு எங்கே வராரு? உங்கள் முகாமை தேடி வராரு. நீங்கள் என்ன ஆளுங்கட்சியா இல்லை எம்எல்ஏ எம்பியில் வச்சுருந்தீங்களா? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, நிலை என்ன? அவர் வரும்போது கட்சி எத்தனை % இருந்துச்சு? இந்த நிதர்சனம் உங்களுக்கு யாருமே புரியாதா? பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருந்துச்சுன்ற கதையாக இருக்குது. அவர் கட்சிக்குள்ளே வரும்போது வாங்கின பர்சன்டேஜ் 3. அதுவும் ஏடிஎம்கே ஏதாவது ஒரு கூட இருந்தால் தான் 3. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு இளைஞர் கர்நாடகாவின் சிங்கம் என்று சொல்லப்பட்டவர் தமிழ்நாட்டிற்கு வந்து சூஸ் பண்ண பார்ட்டி எது? பாரதிய ஜனதா கட்சி. அப்படி சூஸ் பண்ணி எப்படி காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நானும் ஒரு அதிகாரி இருந்துட்டு போகிறேன்னு இல்லாமல் தனித்துவத்தை காமித்தாரோ,
கட்சியில் வந்து நானும் ஒரு தொண்டை நடந்துட்டு போகிறது இல்லாமல் தன் தனித்துவத்தால், தன் ஆற்றலால், தன் அறிவால், தன் வேகத்தால், அவருடைய விவேகத்தால் அவர் வளர்ந்தார். அவருடைய வேகத்தாலும் அவருடைய ஈர்ப்பு சக்தியாலும் கட்சி தொண்டர்கள் அவர் ஏற்க தொடங்கினாங்க. கட்சிக்கு வரும்போது என்ன பொறுப்பு இருந்தார்? நாங்கள் வந்தவுடனே துணைத் தலைவர் கொடுத்துட்டோம், நாங்கள் வந்தவுடனே அப்படி பார்த்துக்கிட்டோம், அவருக்கு செய்யாததே இல்லை, நன்றி கெட்டவர், துரோகி, இதெல்லாம் யார் சொல்கிறது? எந்த ஒரு இயக்கத்தில் வந்து அவர் இணைஞ்சார்? தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒட்டுண்ணி மாதிரி வந்து இணைஞ்சாரா? தமிழ்நாட்டில் ஸ்கிராட்சில் கடந்தது. கட்சியே இல்லாத சூழ்நிலையில் அந்த கட்சியை வளர்க்க வந்த ஒரு இளைஞரை 2021 கட்சியில் சேர்றாருங்க. அவர் சேரும்போது 3% ஓட்டுங்க, அதுவும் வேற ஒரு அலையன்ஸ் கொண்டு சொல்லிட்டாங்கடி. கட்சிக்குள்ளே வராரு. அந்த கட்சிக்கு பல பிரச்சனைகள், பல ஒரு பின்னடைவான கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தமிழ் மொழிக்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழுக்கு கூடிய பாடத்திற்கும் எல்லாத்துக்குமே எதிராக ஒரு கட்சி. ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க, வரிகளை கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டை டோட்டலாக வஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது பாவிக்கப்பட்டது. அதெல்லாம் மாற்றுறது யாரு? பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்துக்களுக்கான மட்டும்தான் கட்சி, மற்ற யாருக்குமே இல்லைன்னா ஒரு நரேட்டிவ் பெரிய அளவில் இங்கே போய் கொண்டிருக்கு. இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் பயப்படக்கூடிய அளவில் இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றியது யாரு? அதை ஒரு பொதுதள கட்சி கொண்டு வந்தது யாரு? அதை மக்களால் பேசப்பட வச்ச கட்சியை வச்சது யாரு? போராட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஏடிஎம்கேன்னு ஒரு எதிர்கட்சியை ஓரங்கட்டி ஒரு மக்கள் மனதில் எதிர்கட்சியாக நீடிக்க வைத்தது யாரு? உங்கள் கட்சியை, ஜீரோ இருக்க கட்சியை டெவலப் பண்ணணும். அதை டெவலப் பண்ண கட்சியை எலெக்ஷனை நிற்க வைக்கிறதுக்குள்ள, அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள அந்த எல்லா சாயங்களையும் ஓரளவு அழித்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்று மாற்று கட்சியிலிருந்து உங்கள் கட்சியில் என்னைக்கு ஆள் இணைஞ்சிருக்காங்க? என்ன பேசுறீங்க நீங்க? அவ்வளவு மாற்று கட்சிக்காரங்க வந்து நம்ம கட்சியில் இணையக்கூடிய காட்சிகளை உருவாக்கணும், கட்சி ஃபவுண்டேஷனை உருவாக்கணும், கிளையில் ஆளை போடணும், தகுதியான தலைவர்களை உருவாக்கணும், தேர்தல் நேரங்களில் எல்லா இடத்துலையும் சூறாவளி பிரச்சாரம் செய்யணும். இவ்வளவுக்கும் ஒருத்தர் தேவைப்படுது உங்களுக்கு. அந்த தேர்தலில் எவ்வளோ ஒரு கௌரவமான ஒரு தோல்வி பெற்றா கூடங்க ஒரு இயக்கம் அந்த ஸ்டெபிலிட்டியை விடக்கூடாது. இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதே திறமை பல மடங்கு கொண்ட அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், மோடி அவர்களாக இருக்கட்டும், இவர்களை அங்கீகரித்து ஒருத்தர் அமைச்சராகவும் ஒருத்தர் பிரதமராகவும் கொண்டு வராங்க பாஜக. ஆனால் அதில் ஒரு பங்கு திறமை கொண்ட அண்ணாமலை அவர்களை ஏன் ஓரமாக ஒதுக்கி வச்சாங்க? சார், அவர் பதவின்றது ரெண்டாவதுங்க. இப்போ நாங்கள் எங்களோட வாதம் அது கிடையாது. அதாவது அம்மா அவர்களுக்கு கவர்னர் கொடுத்தது போலவும், அண்ணன் அவர்கள் முருகன் அவர்களுக்கு மந்திரி கொடுத்தது போலவும் எங்களுக்கு ஏன் தரலன்றதுனா அதை பேசவே இல்லை. அவர் ஒரு கட்சியை வளர்க்க முடியலையேங்க. இங்க பிரச்சனையே வேற. இங்க இருக்க திசை திருப்புறாங்க, ஏதோ பதவி கிடைக்கலன்னு போயிட்டாருன்ற மாதிரிலாம். இங்க ப்ராப்ளம் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ 2024 எலெக்ஷன் நடக்குதுங்க. தோர்த்தே படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும்? 19% கூட்டணியாக வாங்கணும், 12% தனியாக வாங்கியிருப்போம். ஒரு கௌரவமாக இருக்கா இல்லையா? கட்சிக்கார வெளியே போய் நடமாட முடியுமா முடியாதா? அடுத்து ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது ஒரு இண்டிகேஷனாக தெரியுதா இல்லையா? இப்படி இருக்கிற ஒரு கட்சியை, அதாவது 3% இருந்த கட்சியை 11% ஆக்கி ஒரு கட்சியை கூட்டணி அமைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை வளர்ப்பாராம் ஒருத்தர். தோல்வியோ வெற்றியோ அந்த கட்சியை கொண்டு போய் ஒருத்தர் நிற்க வைக்கிறாரு. அதன் பிறகு வரக்கூடிய செய்கைகளை பார்த்தீங்களா? அவரை தொடர்ந்து புறக்கணிக்கிறது, அவர் போட்டோவை போட வேணாம்னு சொல்கிறது. இதுவா அரசியல்? அந்த 5 பேர் சொல்கிறாங்களே உன் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உண்மை தானேங்க அது? ஏன் மறுக்க தயங்குறீங்க? ஏன் மறுக்கிறீங்க? நீங்களுமே ஒத்துக்கிறீங்களா? பகிரங்கமா சொல்றாங்க, அது தவறு ஒன்றும் இல்லையே. நீங்க பிரதர், நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு தலைவர், நான் ஒரு தலைவர் வைங்க. பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு அரவிந்த் பிரதரா, அரவிந்த் எம்எல்ஏக்கு தான் நிற்பாரு, ஹரி எம்பிக்கு தான் நிற்பாரு. இந்த ஃபார்மேட் இருந்தா நீங்க சொல்றது போல ஏங்க 30 வருஷம் உழைச்சாங்க, அது எப்படிங்க போக சொல்றீங்க? நியாயம்தான். ஒரு தேர்தலில் நில்லுங்க. அரவிந்த் அவர்கள் உழைத்தவர், நாங்க மரியாதை கொடுக்குறோம். ஒன்று எம்எல்ஏல நில்லுங்க, இல்லை எம்பியில் நில்லுங்க. எம்எல்ஏனாலும் அரவிந்த் தான், எம்பினாலும் அரவிந்த் தான், அடுத்து வர கவுன்சிலருக்கும் அரவிந்த் யோசிப்பாரு. அப்போ தொண்டை என்னங்க பண்ணுவா? தொண்டனுடைய வழியை புரிஞ்சக்கூடிய யாருங்க இங்கே இருக்கீங்க? சரி, ஒரு தொண்டனுக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருப்பீங்க நீங்கள். இல்லீகல் சொல்லுங்க. நான் சாதாரண ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உதவி, ஒரு கோயிலில் பார்க்க போகிறதுக்கு ஒரு பாஸ், சின்ன உதவி கூட என் தொண்டர்களுக்கு செய்யலையே. என்ன பணம் கொடுத்துட்டீங்க என் தொண்டருக்கு? நான் ஃப்ராங்காகவே கேட்குறேன். சொந்த பணத்தை செலவு பண்ணி வரக்கூடிய தொண்டன் எங்க? ஒவ்வொரு தேர்தலையும் நானே நிப்பன்னு சொல்றது என்னங்க ஒரு பக்குவம் அரசியல்ல? அந்த அதிருப்தியின் வெளிப்பாடு தான் எத்தனை லட்சம் பேர் அண்ணாமலை பின்னாடி போறாங்க. நிச்சயமாங்க. மாவட்ட தலைவர்கள்லாம் போட்டிருக்காங்க ஒரு 65 பேரை. நான் அந்த கட்சியில் இருக்கிறதுனால எனக்கு இன்டர்னலி எல்லாமே தெரியும். நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க இன் பர்சன் நல்லவங்களா இருப்பாங்க. நான் அதெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ணல. அந்த பொறுப்புக்குன்னு ஒரு தகுதி இருக்கா இல்லையா? பல பேருக்கு அந்த பக்குவமே இல்லாதவங்களெல்லாம் அந்த பொறுப்பில் போட்டுட்டு அவங்கள நிர்வாகத்தை பார்த்துக்க சொல்லிட்டு
ஒரு புது கட்சி என்னங்க செய்யணும்? அரவிந்த் பிரதர் நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள். எல்லாரையும் தட்டி கொடுத்து வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லணுமா? போங்க 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 எக்கெடுக்கட்டு போங்கன்னு சொல்லணுமா? எந்த கட்சியாக இருந்தாலும் வாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ஆளுங்கட்சியை தாவேக ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கற்றுக்கணும். நம்ம தான் ஆளுங்கட்சி ஆகிட்டோமே, எவனையும் சேர்க்க வேணாம்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு? இன்னிய வரை விடைபெற்று வரவங்களாம் ஏன் தாவேக வந்து சேர்க்குறாங்க? காரணம், கட்சியை மேலும் 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 பலப்படுத்தணும். பாறாங்கல் போல இருக்கணும் ஒரு கட்சி, அவ்வளோ பலத்தோடு இருக்கணும். இங்கே இருக்கிற தூய தொண்டர்களை தெருவில் விட்டீங்கன்னா எப்படிங்க ஒரு கட்சியில் அவங்க சர்வே பண்ண முடியும்? ஒரு நல்ல விஷயம் அந்த தொண்டர்கள் நடைபெற்றிருக்கா? சித்தாந்தம், இந்துத்துவம், சித்தாந்தம் சொல்லி இந்த பாவம் அந்த தொண்டர்களை ஏமாற்றி சொந்த பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ மீட்டிங் போட்டிருப்பாங்க, எவ்வளோ நிகழ்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோலாம் பூத் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. என்னங்க மரியாதை கொடுத்துட்டீங்க? ஒவ்வொரு முறையும் போய் பொறுப்புக்காக தொங்க வேண்டிய சூழ்நிலை தொண்டர்களுக்கு இருக்கா இல்லையாங்க? வேலை செய்கிறவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை. இன்னொன்று, தகுதியான நபர்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் கீ போஸ்டிங்கில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒரு ஒரு வயதில் நல்ல இதுவாக இருக்கணும், ஒரு பக்குவம் பெற்றவராக இருக்கணும், 4 பேரை அனுசரிக்கிற ஒரு பக்குவம் இருக்கணும். எல்லா கட்சிகள்லையும் ஒரு கோஷ்டி இருக்கும், எல்லா கட்சிகளையும் பிரச்சனை இருக்கும். நான் அதெல்லாம் மறுத்து பேசலை. ஆனால் அதை பக்குவத்தோடு ஹேண்டில் பண்ணுற தலைவர்கள் வேணுங்க. அப்படி ஒரு தலைவர்களே உள்ளுக்குள்ள இல்லாத சூழ்நிலையாக இருக்கே. 3 பேர் இருந்தாங்கன்னா 3 கோஷ்டி, 30 பேர் இருந்தால் 30 கோஷ்டி, 300 பேர் இருந்தால் 300 கோஷ்டி, 3000 பேர் இருந்தால் 3000 கோஷ்டி. கட்சி உருப்படுமா? கட்சி உருப்படுமா? டேட்டாவை வச்சு ஏன் ஏமாத்துறீங்க? அங்கேருந்து யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மேலிட பொறுப்பாளர் டேட்டாவை காமிச்சு ஏமாத்துறது. இதை முடிச்சிட்டோம் அதை முடிச்சிட்டோம். அவங்க என்ன தெரியும், பேப்பர் பார்க்குறாங்க, வாவ் எக்ஸலன்ட் ஜாப் டன், முடிஞ்சதுங்க. இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை கிரவுண்டில். தொண்டர்கள் எல்லாம் கோவப்பட்டு போகிறாங்க. சார் ஒரே ஒரு சாமானிய கேள்வி, நாடாளுமன்ற தேர்தலில் கௌரவமாக கட்சியை வச்சிருக்காரு ஒரு தலைவர், அவர் யங்ஸ்டராகவும் இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பொறுப்பு போட்டீங்க? அவர் ஏன் பொறுப்பு போடாமல் வச்சுருந்தீங்க? அந்த மாநிலத்தில் பொறுப்பை விட்டு ஏன் எடுத்தீங்க? பதில் இருக்கா? ஏடிஎம்கே சொல்லி பண்ணால் அது எவ்வளோ பெரிய அநியாயம். உன் கட்சியை வளர்க்குற ஒருத்தனை மாற்று கட்சிக்காரன் எடுன்னு சொன்னால் எடுத்துருவீங்களா நீங்கள்? அப்போது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கி இந்த கட்சியை காப்பாற்ற வந்த அவருக்கே அந்த நிலைமைனா நம்மளை போல சாமானிய தொடருக்கு என்ன பாவங்க? அவ்வளோ பெரிய லாவிலேருந்து வந்த அவருக்கே இந்த நிலைமைனா சாதாரண தொண்டனுக்கு என்ன நிலைமை இந்த கட்சியில்? அப்போ கட்சியை விட்டு போவாங்களா மாட்டாங்களா? இன்னொன்று, அரவிந்த் பிரதர் இப்போ நீங்கள் ஒரு புரட்சி பண்ணுறீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே. அரவிந்த் பிரதர் நல்லவராக இருந்தால் தான் 4 பேர் அரவிந்த் பிரதர் பின்னாடியே வருவான். சரியா தப்பா? ஆமாம். நீங்கள் பண்ணது அயோக்கியத்தனம், நீங்கள் பண்ணது தப்புனா உங்கள் பின்னாடி யாரும் ஒருத்தர் வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. இத்தனை லட்சம் தொண்டர்கள் வெகுண்டு போகிறாங்க. ஒரு கட்சியோட ஆரம்பிக்கல அவர், வீத லீடர்ஸ் ஒரு அமைப்பு ஆரம்பித்து சேர்றவங்க சேருங்கன்றாரு. எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க? இது யாருடைய ஒரு பிழை, யாருடைய தவறு? ஒரு நிர்வாகம் எப்படியாக போகிறது? சரி, எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் தான் இவங்களே நிற்கிறாங்க. சரி, அப்படியே கட்சிக்குள்ளே வாங்க, திருப்பி இவங்களே தான் இருப்பாங்க எல்லா பதவியிலையும். நீங்கள் என்னங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்? அப்புறம் அண்ணன் அமர்பிரசாத் ரெட்டி சொன்னது உண்மை தானுங்க. அப்படி பார்த்தா அங்கே ஒரு குடும்பத்தால் பிரச்சனை, இங்கே 5 பேரால் பிரச்சனை. கிட்டத்தட்ட திமுக மாதிரி வந்துருச்சு, ஆயிடுச்சுங்க அந்த சூழ்நிலை. இப்படி இருந்தா இளைஞர்களுக்கு எங்க வழி, புதுமைக்கு எங்க வழி, மாற்றத்துக்கு எங்க வழி, முன்னேற்றத்துக்கு எங்க வழி? ஒரு மனுஷன் வெகுண்டு எழுந்து ஓடிட்டே இருக்காரு, அவர் ஏன் நீங்க நடுவில் கம்பியை போட்டு நிப்பாட்டுறீங்க? ஏன் முட்களை கொட்டுறீங்க அவர் ஓடுற இடத்துல தான்? என்னங்க பிரச்சனை பண்ணிட்டாரு உங்க கட்சிக்கு? உங்க கட்சியை வளர்ப்பதற்கு என்ன ஒரு இடையூறாக இருந்துட்டாரு? என்ன இடத்துல இருந்துட்டாரு? என்ன மூத்த நிர்வாகிக்கு மரியாதை கொடுக்காம விட்டாரு? எந்த பேனரில் உங்க போட்டோலாம் வராமல் போயிடுச்சு? ஏங்க தனி மனிதனை பார்த்து ஒரு இயக்கத்தை இப்படி பண்ணிட்டீங்களேங்க? தேர்தல் முடிவு வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் நல்ல ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. நான் தாவேகா பக்கம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே மக்களை வரவேற்கணும். மக்கள் தீர்ப்பாச்சு அது, அதெல்லாம் மாற்றி பேசி ஒன்றும் இல்லை சார். பண அரசியலுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது சார். ஜாதி அரசியலுக்கு வேலை கிடையாது சார். கோஷ்டி அரசியலுக்கு வேலை கிடையாது சார். உங்களை போல எங்களை போல என்ன உங்களுக்கு தட்டி இருக்குமா? உங்களுக்கு உங்கள் வயசில் என் வயசில் மந்திரி பிரதர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாதாரண ஆளுங்க சார் எல்லாரும். அது வளர்ச்சியா சார்? கவர்ச்சியை வச்சு வந்தார், அவர் சினிமாவை வச்சு வந்தார், வந்துட்டு போட்டோம் சார். நீங்கள் உட்காந்துக்கிட்டு வறட்சியை கொடுக்குறதுக்கு அவங்க கவர்ச்சியை வச்சு வந்துட்டு போட்டோம், ஒன்றும் தவறு இல்லை. என்னங்க இது? ஒரு மாற்றத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள் கொடுத்த முடிவிலையும் நான் ரொம்ப மன திருப்தியாக இருக்கேன். அது உங்களுக்கும் ஒரு கேட்ட திறந்து விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. நிச்சயமா சார். இப்போ நம்மளாம் போல உத்வேகம் வருது இல்லை? இப்போ நமக்கெல்லாம் கனவாக இருக்குது, அந்த அவைக்குள்ளே ஒரு நாள் போயிட மாட்டோமா அந்த வாழ்நாள்னு. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால் பண்ண முடியும் நினைக்கிறீங்க நீங்கள்? மக்களே ஓட்டு போட தயாராக இருந்தாலும் இவங்க நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சார். என் கதை ஒன்று சொல்கிறேன் சார் பர்சனலாக. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் லெவலுக்கு அவருக்கு ஒரு ப்ராப்ளம், என் லெவலுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன் கேளுங்க. நான் மீடியாவில் 2020 21 கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கேன் சார். எல்லா யூடியூப் சேனலும் போகிறேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துலலாம் போய்கிட்டே இருக்கேன்.
அதையும் போட்டு குழி பறிப்பாங்க. எங்கன்னா ஒரு சேனலில் கூப்பிட்டு அவர் ஏன் கூப்பிட்டீங்க, அவர் எப்படி கூப்பிட்டீங்க, அவர் எங்கிட்ட சொல்லாமல் கூப்பிட்டீங்க. நான் கட்சிக்கு எதிரான கருத்து சொல்கிறது இல்லை, டேட்டா இல்லாமல் சும்மா வளர்றது இல்லை. கட்சி கருத்து ஒத்தி பேசக்கூடிய என்னை போன்ற இளைஞர்களுக்கு அவ்வளோ சித்திரவதை. அங்கே மீடியாக்களும் ஒரு ஆள் இருப்பாங்க, உடனே ஃபோன் பண்ணிடுறது, ஹலோ அவங்கள ஏன் கூப்பிட்றீங்க, எங்ககிட்ட சொல்லாமல் ஏன் கூப்பிட்றீங்க. கட்சியை வளர்க்க தான் செய்கிறேன் நான், கட்சியை காட்டி விடுறேன்னா. அப்படியே போச்சு. 2000 இப்போ எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த செய்தி தொடர்பாளர் பட்டியலில் என் பேரை சேர்க்குறாங்க. நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். சரி இனிமேல் கட்சி சார்பாக போய் நல்லா பேசலாம். போய் பேசிக்கொண்டே இருக்கும் சேனலில் அங்கேயும் வாய்ப்புகள் மறுக்கப்படுது, உள்ளடி வேலைகள். இவரை அனுப்புறீங்க, அவர் அமைச்சிருக்கலாமே, அவர் என்னங்க இது. கோஷ்டியை ஒரு தேவையில்லாத ஒரு அரசியலை செய்து இந்த அளவுக்கு ஒரு படுகொடிக்கு தள்ளப்பட்டுட்டீங்களே. இப்படியா ஒரு இளைஞர்களை கார்னர் பண்ணுறது? ஏன் லெவலுக்கு எனக்கே ஒரு டாச் பண்ணால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்தவர் அவருக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்குங்க, எவ்வளோ கனவுகளோடு வந்துருப்பாரு. அவர் வரும்போதே பிளான் பண்ணி தான் வந்தார். இவங்களுடைய இயலாமையை காட்டுறதுக்கு அவர் மேலே பழி போடுறதா? பாஜகவை ஏற்று போனாலாம் ஒன்றுமே ஆனதில்லை, திருப்பி தான் வருவான். என்னங்க இது? தான் என்ன தவறு செய்கிறோம், நம்ம கட்சி எதில் பிழையாச்சு. ஏங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் ஒருத்தர் தேவையே இல்லையா? தனி மனிதன் தப்பு பண்ணாடே தம்பி கொஞ்சம் ஆராய்ச்சி பாடுறா, யோசிக்கிறா, உட்காந்து அவசரப்படாதான்னு சொல்லுவோம். வீட்டில் ஒரு இயக்கமே ஒரு தவறு செய்யும் போது யோசிக்க மாட்டீங்களா? ஒரு கலந்தாய் கூட்டம் மட்டும் பேச மாட்டீங்களா? எதனால் தோல்வி அடைஞ்சோன்னு உடனே அதிகம் அது தோல்வியாக கருத வேண்டாம், இதை நம்ம மீண்டு எழுந்து வருவோம். என்னது இது? ஐவாஷ் எத்தனை நாள் தான் பண்ணுவீங்க? 35 ஆண்டுகளாக நீங்கள் பண்ண ஐவாஷுக்கு தான் இங்கே நீங்கள் வாஷ் அவுட்டு. மீண்டும் மீண்டும் அதே வேலையை செய்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு இளைஞர் கட்சியால் அவரால் கட்சியா? இன்னைக்கு ரிசல்ட் வச்சு பேச நீங்க கரெக்டா அவரை வச்சுதான் கட்சி நீங்க போயிருக்கு இந்த அளவுக்கு. அவருக்கு தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்படுது. இல்லை நீங்கள் இந்த ஒரு கருத்தை வைக்கிறீங்க, அவங்க பாஜக தரப்பில் என்ன கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, அவர் அண்ணாமலையாக இருக்கும்போது ஒரு அண்ணாமலை அவர்கள் தான் பாஜகவுக்கு தலைவரான பிறகு தான் இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் தான் ஒரு பேர் கிடச்சிச்சு, இப்படி போறாருன்னு அவங்க கருத்து வைக்கிறாங்களே. நல்ல விஷயம் தான். அதாவது அண்ணாமலை வரும்போது வெறும் ஐபிஎஸ் தான், எக்ஸ் ஐபிஎஸ் தான், ரைட்? ஆமாம். கட்சிக்குள்ளே வராரு சார். கட்சி என்ன நெரேட்டிவ்ல இப்போ இருந்துச்சு? கட்சியை மக்கள் எப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க? பேய் பிசாசு பார்த்தாங்க. இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு குறிப்பாக பேய் மக்கள் பார்த்தாங்க. ஐயோ இவங்க வந்து வாழ முடியாது, இவங்க வந்து இருக்க முடியாது. நான் எவ்வளோ வாதாடி இருப்பேன் என் கட்சிக்காக. சார் கண்ணீர் வருது சார், பாவம் சார். பாவப்பட்ட தொண்டர்களை இப்படி பரதேசி ஆக்கிட்டு நீங்கள் என்னவோ வெற்றி பெற்றது போலவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பிரதர். நீங்கள் ஒரு தேர்தலில் நிற்கிறீங்க, தோல்வி பெறுறீங்க, உங்கள் மனநிலை என்னவா இருக்கும்? சற்று கொஞ்சம் கனமாக வருத்தப்படுவீங்க, கனமோடு இருப்பீங்க. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் பாருங்கள், எத்தனை தேர்தல் நின்று எவ்வளவு தோல்வி பெற்றாலும் சிரித்த முகத்தோட சந்தோஷமா இருப்பாங்க. அது ஏன் நினைக்கிறீங்க? பெரிய மனுஷ தன்மையா? கல்லா வருது. பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அண்ணன் அமர் பிரசாத் அவர்கள் சொன்ன கருத்து தான் இதுவும். பொருளாதார விளையாட்டுகள் எதுவும் இருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு வேலை நடக்குது. எனக்கெல்லாம் உள்ளபடியே மனசு வருத்தங்க. நாம் இருந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு நம்ம பேசணுன்றது இல்லை. ஆனால் தொடர்ச்சியான அவதூறை ஒரு இளைஞர் நம்மளை போன்ற சாதாரண ஏழை வீட்டில் பிறந்து அவங்க அப்பா விவசாயம் பார்க்குறாரு, படித்து முன்னேறி இஸ் அ ப்ரூவ்டு லீடர். அவர் ஒரு தப்பை சுட்டி காட்டினா கட்சி அவர் மேலே அவதூறு தெரிவிப்பீங்களா? நீங்கள் அவருக்கு எதிராக பேசுவீங்களா? நீங்கள் எதிர்காலமே இல்லாத ஒரு கட்சி அது. ஆனால் இப்போது பாஜகவுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. நிகழ்காலமே கிடையாது. இப்போ என்னங்க இருக்குது? எதிர்காலத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள். அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இளைஞருக்கு பிரச்சனை, இப்படிப்பட்ட வயசானவங்க நிறைய பேர், சீனியர்ஸ் நிறைய பேருக்கு அவ்வளோ பிரச்சனைங்க. உள்ள வெளியே சொல்லுவாங்களா? அவங்களாம் கும்பிட்றாங்க ஒவ்வொருத்தரும். அவ்வளோ ஒர்க் பண்ணி அவ்வளோ தூரம் ரோட்டில் நின்று அவ்வளோ தூரம் போராடினவங்களாம் பொறுப்பு இல்லை, புதுசாக வந்து உட்காந்தவங்களாம் பொறுப்பு. இன்றைக்கி இல்லை, இப்போ இதே நிலைமை நீடிக்குது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தனியாக வந்துட்டார், ரைட்டு, ஓகே. அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சிலர், அதாவது இவ்வளோ நாள் இருந்துட்டு, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு இளைஞராக இருக்கீங்க, வந்துட்டீங்க, இன்னும் நம்ம இந்த ஏக்கத்தை இருந்துட்டு விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு எண்ணத்தில் இருப்பாங்களா? அவங்க மனநிலை எப்படி, எந்த அளவுக்கு வீக்? சார் ஒரே ஒரு கருத்து தான். இப்போ கூட கமெண்ட்ஸில் கீழே திட்டுவாங்க, டேய் சுயநலவாதி, டேய் பச்சோந்தி, டேய் நீ என்னடா வேலை செஞ்சு கீழ்ச்ச, டேய் உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லைடா, டேய் ஒழிஞ்சு போடா பேசுவாங்க. மனசாட்சிக்கு தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு இந்த இயக்கத்தால் தான் என்ன வருத்தத்தை பெற்றோம், தான் என்ன அனுபவத்தை பெற்றோம், என்ன கசப்பை பெற்றோம் அவங்கவுங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த இயக்கத்தில் இன்றைய சுச்சுவேஷன்லேயே ஒரு மாவட்டத்தில் 100% இருந்தால் 70% இல்லை இன்றைக்கி. இதுதான் ரியாலிட்டி. நம்ம 1000 போய் சொல்லலாம், 1000 மீட்டிங் போடலாம், 1000 பிறந்தநாள் கொண்டாடலாம். ரியாலிட்டி 70% நிர்வாகிகள் ஆனால் அண்ணாமலை பின்னாடி அனுபவிக்க தொடங்கிட்டாங்க. காரணம், இனியும் இது வந்து கப்பல் சாதா கப்பலாக தான் பரவாயில்ல, கப்பலில் ஓட்ட வேண்டுச்சு. இன்றைக்கி அது மூழ்கும் கப்பல். அதில் மூத்த நிர்வாகிங்க, அதில் நிறைய பேர் பழைய ஆளுலாம் இருக்காங்கன்னா அவங்களாம் ஏதாவது பலன் அடைஞ்சிருப்பாங்கங்க மேபி, அதனால் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. சார் எல்லாத்துலேயுமேங்க பொதுநலம் என்பது முக்கியம். பொதுநலம் என்பது 99.9 தன்மானம் இல்லையா? பொதுநலத்துக்காக தன்மானத்தை விட்டு நிற்க சொல்கிறீங்களா?
தன்மானம் உள்ள இளைஞர்கள், தன்மானம் உள்ள தாய்மார்கள் எவ்வளோ பேர் கட்சியோட வெளியே வந்துட்டாங்க. பெண்கள் எவ்வளோ லைவாக இருந்தாங்க தெரியுமாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க ஒரு கட்சிக்கு. அவங்க வீட்டுக்கு கல்யாணம் போல் வருவாங்க தினம். எவ்வளோ இன்ஜஸ்டிஸ் ஒரு கட்சியில், எவ்வளோ தான் ஒரு கட்சியில் ஓரம் கட்டுறது, ஒதுக்குறது, அவங்கள வந்து லாபி பண்ணி விடுறது. இது ஒரு வேலையா? ஆக்கப்பூர்வமாக எனர்ஜெட்டிக்காக ஒரு பார்ட்டி இல்லையேங்க. ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட அவங்க டீமு, இவங்க டீமு, அவனை இங்கே சேர்க்காத, அவனை அங்கே சேர்க்காத, இது போல் கொழாடி சண்டையை போட்டு கொண்டிருந்தால் ஒரு இயக்கம் எப்படின்னு ஆளுங்கட்சி இயக்கமாக தமிழ்நாட்டில் வரும்? வந்த ஒரு இளைஞர் கட்சி வளர்த்தவருக்கு இந்த கதினா, அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய எங்க கதிலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்க தொடங்குறாங்க. சரி பிரதர், இப்போ இவ்வளவு இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, ரைட், ஓகே. அண்ணாமலை அவர்கள் தனியாக வந்துட்டார். அண்ணாமலை அவர்களின் இந்த ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது விஜய்க்கு இணையாக இருக்க முடியுமா? ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து வந்திருக்கார், பிம்பம் பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா அவரும் இதே போல் கட்சி ஆரம்பிக்கணும்னா தப்பான்னு 1 கோடியே தொட்டது. அண்ணாமலை அவர்கள் ஒரு படித்தவர், ஐபிஎஸ் இருந்து வந்தவர், கட்சியில் முன்னாள் மாநில தலைவர், அந்த 17 லட்சம் பேர் கிராஸ் பண்ணியிருக்காங்க, வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க இந்த ஒப்பீடு அப்படின்றது சரியாக இருக்குமா சார்? மக்கள் புதுசு அப்படின்ற விஷயத்தை ஏற்க தொடங்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் மாண்புமிகு அண்ணன் விஜய் அவர்களுடைய வெற்றி. அதை நாங்கள் ரொம்ப மக்களுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம். அட் த சேம் டைம் ஆளுங்கட்சியவே மக்கள் புதுசுன்னு பார்க்கும்போது எதிர்கட்சி புது கட்சி வந்து நினைக்கிறாங்க. திமுக அதிமுக வேண்டாம் நினைக்கிறாங்க. மொத்தமாவே எல்லாத்தையும் விலைக்கலான்றீங்க. மொத்தத்துக்கு கழுவி கடாசார் தான் வேலை, மக்களோட வேலையாவே இருக்கு. இன்னொன்னு, திமுக தாவேக்காவை என்ன கேள்வி கேட்ட முடியும் சொல்லுங்களேன்? அதிமுக தாவேக்காவை என்ன கேள்வி கேட்ட முடியும் சொல்லுங்களேன்? இங்க இருக்கக்கூடிய இதர கட்சிகள் தாவேக்காவை பார்த்து என்ன கேள்வி கேட்ட முடியும் சொல்லுங்க? கேட்டா அவங்க திரும்ப கேள்வி கேட்பாங்க. டெஃபினட்டா நீங்க ஆளுங்கட்சியா இருந்தவங்க தானேங்க. நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க நல்லவங்க விஷயம் போடுறீங்களான்னு சொல்லி மக்களே கேள்வி கேட்பாங்க திமுக காரங்க. மக்களுடைய இந்த முடிவு தமிழ்நாடு அரசியல் எப்படி மாத்திருக்குன்னா, ஆளுங்கட்சியை புதிய கட்சியாக மக்கள் அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. எதிர்கட்சி ஒரு புது கட்சியா இருந்தா டோட்டலா தமிழ்நாடு ரீஃபைண்ட் இல்லை, ஒரு புத்துணர்ச்சி பெற தமிழ்நாடு பெறுது இல்லை. இந்த பழைய அந்த இதுவே வேண்டாமே, பழைய பஞ்சாங்கமே வேண்டாமேங்க. இந்த பழைய அதே நரேட்டிவ், பழைய அதே பேச்சுக்கள், பழைய அதே ஒரு காசிப் அரசியல், பழைய அவதூறு அரசியல், அது வேண்டான்றாங்க மக்கள். ஆக்கப்பூர்வமான விவாதம், ஆக்கப்பூர்வமான அரசியலை மக்கள் விரும்புகிறாங்க. இன்னைக்கு யாரோ எம்எல்ஏ யாருக்கோ ஓட்டு போட்டோம், அந்த எலெக்ஷன் அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் போனோம், மக்கள் இல்லை. சட்டமன்ற நிகழ்வை 3 கோடி பேர் லைவில் பார்க்குறாங்க. அதை ஏற்படுத்திய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்தால் மற்றற்ற மகிழ்ச்சி. யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் எம்எல்ஏ பேரில் சொல்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க. என்ன நடக்குது, யார் விலகிறா, யார் போகிறா? விஜயதாரணி அக்கா பற்றி சொல்லணும்னு நினச்சேன், விலகிறோம் ஞாபகம் வருது. அவங்க விளவங்கோடில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவங்க. நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 தடவை எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்க கட்சிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. அவங்க எங்கே வந்து சேர்ந்தாங்க? அதே தேசிய நீரோட்டமாக இருக்க ஒரு கட்சி வருவோம் நம்பி வந்தாங்க. சிட்டிங் எம்எல்ஏ நிலைமை என்னங்க ஆச்சு? ஒரு பொது மேடையில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பொறுப்பு கொடுக்கல, நான் கம்முன்னெலாம் இருக்க மாட்டேன், தயவு செய்து நல்ல நேரத்தில் பொறுப்பை கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? சிட்டிங் எம்எல்ஏவை ஏங்க அப்படி புறக்கணிக்கிறீங்க? தேர்தலில் சீட்டு கொடுத்துட்டோம், அதை வச்சு எந்த விதமான அங்கீகாரத்தை கொடுக்காம தே ஆர் இன்சல்ட் பண்ணுறாங்க. மாற்றுக் கட்சியில் வந்து சேர்ந்தவங்களை எல்லாம் இப்போ இன்சல்ட் பண்ணுறாங்க. லிட்டரரி கட்சிக்குள்ளே இருக்கவங்களும் அதை விட மோசமான இன்சல்ட்டை பண்ணுறாங்க. குறுநிலை மன்னர்கள் போல் அங்கங்கே ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டு இந்த வேலையை செய்வது கட்சியின் வளர்ச்சிக்கு எடுபடுமா? அது வந்து பயன்படுமா? அந்த அக்கா வெளியேறாங்க, பெரிய பெரிய மாநில நிர்வாகிகளை வெளியேறாங்க. இதோ நான் இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு பொறுப்பில் தான் இருக்கேன், ஸ்போர்ட்ஸ் விங்கில் நான் விலகக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு எல்லாருமே விலகிறாங்கன்னா யார் மேலே தப்பு? ஒருத்தனை பார்த்து 10 பேர் கேள்வி கேட்குறாங்கன்னா அப்போ அந்த ஒருத்தங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா பிரதர்? இவங்க அந்த நிதானத்திலே இல்லைங்க. நீ உன் கால் தரையில் படலை, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லுன்னுவாங்களே, அந்த கதையாக இருக்குது பிஜேபி கதை. முதல்ல தன்னிலை புரிஞ்சுக்கோங்க. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு தாவேகா முதல்வர் விஜய் அவர்களை கேள்வி எடுக்கும் ஒரே தகுதி அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு போல. சார், வேற இவங்க திமுக அதிமுக இல்லைன்னா நேரடி போட்டி நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க? 2031 கடவுளுடைய அனுகிரகனோட மரியாதைக்குரிய அண்ணன் விஜயா இல்லை மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலையா, இந்த சினாரியோவில் தான் 2031 தேர்தல் நகரும். இது காலத்தின் கட்டாயம். எல்லாருமே ரூல்ட் அவுட்டுங்க, இவங்க சீன்லேயே இருக்க மாட்டாங்க. மேபி திமுக அதிமுக அங்கங்க 2000 5000 கொடுத்து ஒரு இருப்பை தக்க வைப்பாங்களே தவிர பெரிய அளவில் புரட்சியோ எழுச்சியோ இனி வரும் காலங்களில் இந்த திராவிட கட்சிகளால் செய்ய முடியாது. காரணம், எதை சொல்லி புரட்சி ஏற்படுத்துவீங்க, எதை சொல்லி எழுச்சி ஏற்படுத்துவீங்க, என்னத்தை செஞ்சிருக்கீங்க நீங்கள் புரட்சி எழுச்சி ஏற்படுத்துறதுக்கு? வாய்ப்பு இல்லைங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய கவர்னன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மீட்டிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரு பரஸ்பரமாக பழகிறாரு, போகிறாரு, வராரு. அவருடைய பக்குவம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதே சமயத்தில் எல்லாமே ஒரு விஷயம் நல்லா இருந்துருது ஒரு ஆட்சியில்.
அந்த குறைகளை சுட்டி காமித்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தாய்மார்கள், இளைஞர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், இப்படி எல்லா செக்டர் ஆஃப் த பீப்புளுடைய பிரச்சனையை பார்க்கக்கூடிய ஒரு விவசாயியின் மகன் அண்ணன் அண்ணாமலை அவர்கள், படித்த ஒரு இளைஞர், பண்புள்ள ஒரு இளைஞர், 10 ஆண்டு பச்சை எங்களை கையெழுத்து போட்ட ஒரு இளைஞருக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு என்ன தேவைன்னு. இன்னொன்றுங்க, எந்த ஸ்டஃப்பும் இல்லாமல், எந்த பேக்கப்பும் இல்லாமல் இந்த அளவு ஒருத்தர் வந்து வர்றது சாத்தியம் கிடையாது. நல்ல ஸ்டஃப் இருக்குது, நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. மக்கள் பார்க்கக்கூடிய எஜுகேட்டட் பொலிட்டீஷியன்ஸ் உருவாகணும்னா அண்ணன் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வந்தால்தான் இன்றைக்கி சர்வதேச அரசியலில் எப்படியெல்லாம் பெரிய பெரிய லெவலில் ஆளுங்க படித்த ஒரு பண்புள்ள அரசியல் களம் இருக்கிறதோ அந்த களம் தமிழ்நாட்டில் உருவாகும். தாவேகா அண்ணன் அண்ணாமலை ரெண்டு கட்சியும் கருத்தியல் ரீதியான முரண்பாடுகளை மட்டும் வைத்து மனிதத்துவத்தை காக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இது இரண்டும் வரணும். நீ எதிரி நான் எதிரின்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்க்கி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல் இப்போ நான் சொன்ன கட்சி, நாங்கள் இருந்த கட்சி இல்லாமல் போயிடுச்சே, காணாமல் போயிடுச்சே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் தொண்டர்கள் தோய்வடையாமல் நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர் இருக்காங்க, ஒரு புது சக்தி, ஒரு புது மாற்று அரசியலை கொண்டு வராங்க. அதனால் ஒரு முடிவு எடுத்து நம்மலாம் போனோம். எவ்வளவோ தவறுகளை இந்த மாநிலம் சந்திச்சிருச்சு. ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி இந்த மாநிலம் நிச்சயம் நகரும். நம்மை போன்ற சாதாரண ஆட்கள், நம்மளை மாதிரி ஒருத்தர் சாதாரணமாக இருந்தவர், ஏழையாக இருந்து படித்து வந்தவர், அவர் உழைப்பால் முன்னேறியவர், ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற ஒரு இயல்பான இந்த பேச்சு தமிழ்நாடு முழுவதும் பரவும். 2031 சினாரியோ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அண்ணன் அண்ணாமலை அவர்களா இல்லை அண்ணன் விஜய் அவர்களா அப்படின்ற ஒரு ட்ரெண்டை தான் போகணும். அப்படி போனால்தான் இனி வரும் காலங்களில் நாட்டு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் நல்லது. இனியும் இந்த கிணத்து தவளைகளை நம்பி தமிழ்நாட்டில் ஒரு பிரயோஜனமும் அடையாது, ஒரு வளர்ச்சியும் அடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, உங்களோட பல்வேறு கருத்துக்களை கூட பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.